ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு நைனா. இவள பாத்தீங்கன்னா லின் கார்பரேஷனோட டிசைனிங் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவளோட வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளோட போனுக்கு அவ ஃப்ரெண்டு தான் ஏதோ மெசேஜ் அனுப்புறா. அந்த மெசேஜ பார்த்து இவ சிரிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட செருப்ப சரி பண்ணிட்டு ஒரு ஆளு உள்ள வர்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கதையோட ஹீரோ. அதே கம்பெனில ஹீரோ இன்வெஸ்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ டக்குன்னு அவளோட போனை பிடுங்கி பார்க்க, ஏன்டா இப்படி பண்றேன்னு இவ கேக்குறா. என்ன விட்டுட்டு நீ மட்டும் ஜாலியா படம் பார்த்துட்டு இருக்கியாடி? நான் மட்டும் இல்லாம நீ மட்டும் பார்த்துட்டு இருக்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்குன்னு ஹீரோவனோட கோட்டை கழட்டிட்டு இருக்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன் போடான்னு இவ சொல்ல. இப்ப ஹீரோ அவளை பிடிச்சிட்டு, உன்னை பார்த்தா தூக்கம் வர்ற மாதிரி இல்லையே, வேற எதுக்கும் என்ன கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட ஒன்னா ஸ்டே பண்றான். ஆக்சுவலா அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ஆனா அவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ சமைச்சிட்டு இருக்க. இவ ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி கம்பெனிக்கு யாருக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அதனால நம்மளோட வேலை கெட்டு போறத நான் விரும்பலன்னு சொல்ல, என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் ஓகே தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட ஆபீஸ்க்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி வேற வேற கார்ல ஆபீஸ் வந்துட்டு இருக்க. 2 பேரும் ஆபீஸ்க்கு வந்து அவங்க கேபினுக்கு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அவளோட கேபின்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இவளோட ஃப்ரெண்டு நார்மலான எம்ப்ளாயி தான். ஆனா 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஏய் நீ தனிச்ச வீடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதா இருந்துச்சுன்னு இவ்ளோ பேசிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, ஏய் நம்ம சாம பத்தி உனக்கு தெரியுமா? அவரு எந்த பொண்ணு கூடயும் டேட் பண்ணி பார்த்ததே இல்ல. அவருக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காதாம். ஒருவேளை அவரா இருப்பாரோ அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. எதுக்காக சாம பத்தின ரூமர் கிளப்புறேன்னு ஹீரோயின் சொல்றான். சாமன்றது நம்ம ஹீரோ தான். இப்ப ஹீரோயின் இப்படி கேட்ட உடனே அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, நான் ரூமர்லாம் கிளப்பல. உண்மையதான் சொல்றேன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ இந்த ப்ராஜெக்ட்ட நான் கேன்சல் பண்றேன்னு சொல்ல, ஏன் கேன்சல் பண்றீங்க? ஒழுங்கா ரீசன சொல்லுங்கன்னு 2 பேரும் சண்டை போடுற மாரி போக, ஐயோ! அவசரப்பட்டு 2 பேரும் சண்டை போடாதீங்க. உங்க 2 பேருக்கு எப்பவுமே சண்டை தானா? பொறுமையா பேசுங்கன்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு சூட்டபிளா இல்ல. அதனால நான் இதுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த கம்பெனியோட பாஸ் தான் வரான். ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவனோட பேரு கிம்மு. இப்ப கிம்மு வாங்க எல்லாரும் டின்னருக்கு போலாம். அப்புறம் ஒரு நைட்டு முக்கியமான பார்ட்டி இருக்கு. அதுவும் புது கம்பெனியோட மீட்டிங். நீங்க எல்லாரும் இந்த டின்னருக்கு வந்தாங்கன்னு சொல்ல, இவங்களும் சரின்னு சொல்லிட்டு இப்ப லஞ்சுக்கு சாப்பிடுறதுக்காக ஒண்ணா வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த லஞ்ச்ல அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவ உதையலான்னு வர, ஹீரோ அவளோட கால பிடிச்சிடறான். அத பார்த்தவொடனே இவள பாத்தீங்கன்னா, கால விடுறா லூசு பயலேன்ற மாரி இவ கால எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோ கால விடவே மாட்டேங்கிறான். அத பார்த்தோம்னா இவ்ள பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல அப்படின்னு இவ அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இவளோட பேரு சம்மர். இவளுக்கு நம்ம ஹீரோ மேல அப்பையிலேருந்தே ஒரு கண்ணு. இப்ப இவள பாத்தீங்கன்னா, சார் நான் உங்க கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாமான்னு சொல்ல, தாராளமா உட்காந்துக்க. ஆனா அந்த டேபிள்ல தான் உட்காரணும்னு சொல்ல, அவளும் சரின்னு பக்கத்து டேபிள்ல உட்காந்துக்கிறா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, சார் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தரீங்களா? நம்ம 2 பேரும் ஒண்ணா பேசலாம்னு சொல்ல, நான் வேலை டைம்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஹீரோ ஃபோன் நம்பர் குடுக்க மாட்டேங்கிறான். அத பார்த்தோம்னா இவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஏய் பாத்தியா நான் சொன்னது உண்மையா போச்சு. அவருக்கு பொண்ணுங்களே புடிக்கலடி. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது அதுவா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்ல ஒழுங்கா இருக்காதா என்னமோ! அதனாலதான் பொண்ணுங்க அவர்கிட்ட வரமாட்டேங்கிறாங்கன்னு ஹீரோவ இவ்ளோ மட்டம் தட்டி பேசிட்டு இருக்க. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு தான் ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புறான். ஹீரோ இப்படி மெசேஜ் அனுப்பிச்ச உடனே இவளோட போனுக்கு நோட்டிபிகேஷன் வருது. அத பார்த்த உடனே இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்க. என்ன பாக்குறீங்க? என் அம்மா தான் மெசேஜ் அனுப்புனாங்கன்னு இவ ஏதோ சமாளிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு டெலிவரி பாய் கையில ஃப்ளவரோட வந்துடுறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, இங்க நைனா யாருங்க? அவங்களுக்காக தான் ஃப்ளவர் பொக்கே அப்படின்னு சொல்லி மேனேஜர் குடுத்தாங்கன்னு சொல்ல, உண்மையாவே நம்ம நைனா ஆபீஸ்ல ரொம்ப ஃபேமஸ்பா. எல்லா பசங்களுக்கும் அவ மேலதான் கண்ணுன்னு பாஸ் சொல்லிட்டு இருக்க. அந்தால பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பொக்கே ஹீரோயினோட கையில குடுத்துட்டு ஓடியே போயிடுறான். இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு ஒண்ணா லிஃப்ட்ல வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ முதுகுக்கு பின்னாடி கைய வச்சுட்டு இருக்கான். அத பார்த்தவுடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் வேலையில இருக்கும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கால புடிச்சு மிதிச்சிட்டு இருக்க. இவ இப்படி பண்ண உடனே ஹீரோக்கு பயங்கரமா வலிக்குது. இப்ப இவங்க 2 பேரும் பின்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்க. இது இந்த சம்மர் பொண்ணு திரும்பி பாக்குறா.
இப்ப அத திரும்பி பார்த்துட்டு, "என்ன 2 பேருக்கு நடுவுல ஏதோ இருக்கிற மாரியே இருக்கேன்னு" முழிச்சுட்டு இருக்க. பார்த்தா அவங்க 2 பேரும் லிஃப்ட்ட விட்டு இறங்கி ஒண்ணா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நைட்டு ஃப்ரீயா இருந்தா 2 பேரும் மூவி பார்க்கலான்னு" சொல்ல, ஓகே" அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி நடந்து போறத பார்த்த உடனே 2 பேரும் பார்க்கறதுக்கே க்ளோஸா இருக்காங்க அப்படின்ற மாரி சம்மர் முழிச்சுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் டின்னர் பார்ட்டிக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க பாஸ் கூட ஒண்ணா சேர்ந்து. இப்ப ஹீரோயின் காருக்குள்ள உட்கார்ந்த உடனே அவளோட ஹேண்ட் பேக் எடுத்து ஹீரோ கிட்ட குடுக்க, ஹீரோ அத வாங்கி வச்சுக்கிறான். இப்ப அவங்களோட பாஸ பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அது சண்டை போடாம இருங்கன்னு சொல்ல, இவங்களும் சரின்னு அமைதியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் டின்னருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஷாவ் அப்படின்ட்டு ஒரு பையன் தான் வரான். அந்த பையன பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆக, ஹீரோக்கு அதுக்கு மேல காண்டாகுது. என்னடான்னு பார்த்தா அவன் ஹீரோயினோட எக்ஸ். இவன 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததாச்சே. இப்ப எங்க இங்க வந்தான் அப்படின்ற மாரி ஹீரோயின் முழிச்சுட்டு இருக்க, அவன பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உட்காராம வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துடுறான். இப்ப உங்க பாஸ பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரையும் பத்தி உங்களுக்கு இன்ட்ரோ குடுக்குறேன்னு சொல்ல, அதெல்லாம் எந்த இன்ட்ரோவும் தேவையில்ல. நான் என்னவோ நானும் கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாமா. எல்லாரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம்னு ஹீரோ சொல்ல, அவங்க பாஸ் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா? ரொம்ப நல்லது. சரி சாப்பிட்டுக்கிட்டே பிசினஸ பத்தி பேசலான்னு எல்லாரும் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு ஒண்ணா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் பிசினஸ பத்தி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இவளோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு எடுத்து ஹீரோயினுக்கு வைக்க, இந்த சைடு ஹீரோவும் சாப்பாடு எடுத்து வைக்கிறான். அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு எப்படி தவிக்கிறேன் பாருன்ற மாரி உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும். நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வேலை பார்த்தா, இந்த கோஆப்பரேஷன் நல்லபடியா முடியும். அதனால கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம். வாங்க எல்லாரும் ஒண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு, எல்லாரும் ஒண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, பார்த்தா ஹீரோயின் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிர்றான். அத பார்த்த உடனே ஷாவ பார்த்தீங்கன்னா, அவள கூட்டிட்டு போய் நான் வீட்ல விட்டுர்றேன்னு சொல்ல, ஹீரோ விடமாட்டேங்கிறான். நானும் அவளும் ஒரே ஏரியால தான் தங்கிட்டு இருக்கோம். நான் அவள கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு பையன். அவள தனியா கூட்டிட்டு போறேன்னா எப்படி? என்னோட செக்ரட்டரி ஒரு பொண்ணு தான். அதனால அவ கூட சேர்ந்து இவளே கூட்டிட்டு போறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோ விடமாட்டேங்கிறான். இப்ப அவனுங்க 2 பேரும் மாறி மாறி இப்படி கூப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் அவர் கூடவே போறேன். இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு அவளோட எக்ஸ பார்த்து சொல்ல, அவனும் சரின்னு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அவன் உங்க பாஸ் அப்படின்னு எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேல சாஞ்சுட்டு இருக்க, இவன பார்த்தீங்கன்னா, "என்ன செல்லம் ரொம்ப நாள் கழிச்சு உன் எக்ஸ பார்த்ததுனால ரொம்ப ஹேப்பியா இருக்க போலன்னு" சொல்ல, "அட நீ வேற சும்மா இருடா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, "சரி வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துர்றான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோ மேல கால வச்சுர்றான். அத பார்த்தோனே ஹீரோ அவள பிடிச்சுட்டு, அவள கிஸ் பண்ணலான்னு வர, என்னோட மேக்கப் இன்னும் கலையவே இல்ல. அப்படியே இருக்கு பாரு. இப்படியேவா நீ இத ட்ரை பண்ண போற? நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு இவ சொல்லிட்டு இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் செல்லன்னு ஹீரோவ தூக்கிட்டு குளிக்க வைக்கிறதுக்காக வரான். இப்ப ஹீரோயின் தண்ணீல குளிச்சுட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட மேக்கப்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து குளிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சட்டைய கழட்டிட்டு ஹீரோயின் கூட ஒண்ணா குளிச்சுட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் பெட்ரூம்க்கு தான் வராங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோவும் சரின்னு இவளுக்காக ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துட்டு வரான். இப்ப ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தவுடனே, இவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட, "ஏன்டா இப்படி பண்றன்னு?" இவ கேட்கிறா. "கல்யாணம் ஆன 3 வருஷமா இப்படி தானடி உனக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன். அப்ப இப்பவும் இப்படிதான் பண்ணுவேன்னு" ஹீரோ சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, அந்த ஸ்நாக்ஸ் எடு சாப்பிடலாம் அப்படின்னு, இவ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோ கோவமாவே இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, காலு ரொம்ப குளிருது. பெட்ஷீட் எடுத்து கொஞ்சம் கவர் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோ முடியாதுன்னு சொல்றான். அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட காலுக்கு கீழ அவளோட கால வச்சுட்டு, ஹீரோவ புடிச்சுட்டு, "என்ன சாருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு போல. உண்மைய சொல்லு. என் எக்ஸ பார்த்த உடனே உனக்கு பொறாம வந்துருச்சு தானேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, "இங்க பாரு நான் அவன காதலிச்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எந்த டச்சிங்கும் கிடையாது. அவன பார்த்து நீ ஜெலஸ் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லன்னு" சொல்ல, "அட போடின்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோவ சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படி சமாதானப்படுத்தியும் ஹீரோ ரெஸ்பான்ஸே இல்ல. அது பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "உன்ன நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது போடான்னு" சொல்லிட்டு இவ படுத்து தூங்கிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோக்கும் இவ்ள காலேஜ் படிக்கிறதுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்ப ஹீரோயின் அவளோட எக்ஸ காதலிச்சுட்டு இருந்திருப்பா. ஆக்சுவலா அவங்க எக்ஸ் ஃபாரின்க்கு படிக்க போவான். போகும்போது ஹீரோயின்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிருவான். அத பார்த்தவுனே ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்த்தீங்கன்னா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் இவகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஃபாரின்க்கு போயிட்டான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அவன் ஃபாரின் போன விஷயம். ஆனா இவளுக்கு மட்டும் தான் தெரியலன்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. அத பார்த்தவுனே இவளுக்கு ரொம்ப அழுகையா வந்திருக்கும். இப்பவே எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் கூட படுத்து தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூக்கத்துல என்கிட்ட மறுபடியும் வந்துரு அப்படின்னு சொல்லி இவ புலம்பிட்டு இருக்க. இவ புலம்புறத பார்த்தவுடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "அடியே எந்திரி" அப்படின்னு சொல்லி அவ கன்னத்துல அடிக்க, "ஏன்டா இப்படி எழுப்புறன்னு?" இவ கேக்குறா. "ஏய் நீ மறுபடியும் அவன் கூட ஒண்ணு சேரலான்னு பிளான்ல இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்க,
அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் அவனோட பேரு எதுவும் நான் தூக்கத்துல உளறுனேனான்னு இவ கேட்க, ஹீரோவுல மறைச்சு பார்க்குறான். அவன பத்தி யோசிக்க வாய்ப்பே இல்ல. லூஸ் மாரி ஏதோ பண்ணிட்டு இருக்காத. எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுல மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஆஃபீஸ்ல தான் இருக்காங்க. ஹிரணுக்கு லைட்டா சளி பிடிச்சிருக்கு. அத பார்த்த உடனே கிம்ம பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு உனக்கு சளி பிடிச்சுக்கிச்சு? நேத்து ஃபுல்லா ஏசி பக்கத்திலேயே இருந்தியேன்னு" சொல்ல, "ஆமா என் ரூம்மேட் ரொம்ப மோசமானவங்க. அவங்களால தான் எனக்கு சளி பிடிச்சிருச்சுன்னு" ஹிரன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட பாஸ பார்த்தீங்கன்னா ஹீரோவ பார்க்குறான். பார்த்தா அவன் கழுத்துல காயம் இருக்கு. அத பார்த்த உடனே, "என்னடா நடந்துச்சு நேத்து டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம்? ஏதாவது பொண்ண பார்க்க போனியான்னு" கேட்க, லூசு மாரி பேசிட்டு இருக்காத. எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா அவள தான் பார்க்க போனேன்னு ஹீரோ சொல்லிட்டு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன்னு, இவன் 3 பேருக்காகவும் காஃபி எடுத்துட்டு வரான். ஏன்னா ஹீரோயினுக்கு சளி பிடிச்சிருக்கு. காஃபி குடிச்சா நல்லா இருக்குன்னு. இப்ப ஹீரோ வாங்கிட்டு வந்த காஃபிய குடிச்சிட்டு இருக்க. பார்த்தா அது காஃபியே கிடையாது. ஃப்ரூட் ஜூஸு. அடப்பாவி! என்ன பழி வாங்குறதுக்காக ஜூஸ வாங்கிட்டு வந்திருக்கியான்னு, இவ ஹீரோவ மறைச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் அவள மறைச்சு பார்க்குறான். இப்ப அவளோட பாஸ பார்த்தீங்கன்னா, சரி கம்பெனி விஷயமா பேசலாமான்னு, இவன் கம்பெனி ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா 2 பேருமே இந்த ப்ராஜெக்ட்ட கவனிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சு சிக்னல் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வரா. இவ வந்து, "ஏய் நைனா, உனக்காக ஒரு ஆள் ஃப்ளவர் பொக்கே அனுப்பிச்சிருக்காங்கன்னு" சொல்ல, யாருன்னு பார்த்தா இவளோட எக்ஸ் ஷாவோட வேல தான். இவ அத பார்த்தவுடனே இவ அந்த நேம் பிளேட்ட தூக்கி போட்டுட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, "யாருடி இது? புது பசங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் கூட காலேஜ்ல ஒண்ணா படிச்ச பையன்." அவ்வளவுதான். மத்தபடி எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல இவன் தான் நிக்கிறான். அவன பார்த்த உடனே ஹீரோ காண்டாயிட்டு, "இவன சும்மா விட மாட்டேன். இவன அடிச்சே கொல்ல போறேன்னு" சொல்லிட்டு இருக்க. "ஏய் அமைதியா இரு. அப்ப நம்ம 2 பேருக்கும் கல்யாண விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னு" ஹீரோயின் சொல்ல, ஹீரோ அதெல்லாம் கேட்காம அந்த இடத்த விட்டு இறங்கி வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து அந்த ஷாப் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். "எதுக்காக அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கன்னு" சொல்ல, "நான் அவ பின்னாடி சுத்தா உனக்கு என்ன? நீ எதுக்காக வந்தேன்னு" அவன் கேட்க, "எதிர்த்த வீடு தான் என் வீடு. காரை மட்டும் இங்க பார்க் பண்ணுவேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா, "சரி நீ பார்க் பண்றதுன்னா பண்ணிக்கோ. எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. நான் இந்த இடத்துக்கு வந்ததே என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்காக தான்" சொல்ல, "என்னது கேர்ள் ஃபிரெண்டா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் போறேன்னு கூட அவகிட்ட சொல்லாம ஓடி போனேன். இப்ப திரும்ப வந்து அவ மன்னிச்சிருவாளான்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "எதுவா இருந்தா என்னடா? நான் வந்ததே அவளுக்காக தான். அவள கரெக்ட் பண்ணாம போக மாட்டேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. என்னமோ பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயின் காருக்கு பின்னாடி நிக்கிறா. இவ ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள கூட்டிட்டு பின்வாசல் வழியா வீட்டுக்கு வந்துர்றான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் எதுக்காக உன்ன பார்க்க வரான்னு தெரியல. அவன பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அவன் கூட மறுபடியும் ஒண்ணு சேரலான்னு பிளான்ல இருக்கியான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடான்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அவங்க அப்பா தான் மெசேஜ் அனுப்புறாரு. நாளைக்கு வீட்டுக்கு வாங்கன்னு. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, யாரு அப்பாவான்னு கேட்க, ஆமா, ஆமா நாளைக்கு வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லியிருக்காரு. ரெடி ஆகணும்னு ஹீரோ சொல்லிட, சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் 2 பேரும் தூங்கலான்னு, இவ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கூட தான் தூங்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஹீரோ கூட இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு பழைய ஞாபகம் தான் வருது. அவங்க அப்பா ஹீரோயின்ட்ட எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. அவங்க அப்பாவ பார்த்தாலே இவளுக்கு பயம் தான். இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் தூங்க ஆரம்பிக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்க அப்பாவ பார்க்க வந்துட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா வண்டியிலே உட்காந்துட்டு அவளோட மேக்கப்ப குறைச்சிட்டு இருக்கா. "என்ன பண்ணிட்டு இருக்க? கார விட்டு இறங்கலையான்னு" ஹீரோ கேட்டுட்டு இருக்க. மேக்கப் கொஞ்சம் அதிகமா போட்ட மாரி இருக்கு. அப்பா பார்த்தா திட்டுவாரு. அதான் தொடச்சிட்டு இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பாவ நினைச்சு நீ கவலைப்படாத. அவர் உன்ன ஏதாவது திட்டினாருன்னா உன்ன பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள கிஸ் பண்ண, ஏன்டா இப்ப கிஸ் பண்ணன்னு இவ கேட்கிறா. கிஸ் பண்றது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சாதாரண விஷயம் தானே. இதுல என்ன சொல்ல இருக்கு? வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவ கூட்டிட்டு அவங்க அம்மா அப்பாவ பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். இப்ப உள்ள வந்த உடனே ஹீரோயின் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே அவங்க அப்பா இவள புடிச்சு திட்ட ஆரம்பிச்சுடுறாரு. இப்ப இவர பார்த்தீங்கன்னா, போய் உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே. வந்த உடனே இப்படி அமைந்து நின்னுட்டு இருக்கன்னு சொல்ல, அவ வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கா. அவள திட்டாதீங்க. நான் போய் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, நீ இங்கேயே நில்லுப்பா. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட கோட்ட கழட்டி குடுத்துட்டு, இத கொண்டே ரூம்ல வச்சுட்டு வான்னு சொல்ல, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போறா. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, அவ உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்டாட்டியா இருக்கா. அவள பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. எப்ப 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாம்னு இருக்கீங்கன்னு?" அவரு ஹீரோயின பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் கோவமாயிடுறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "நான் குழந்தை பெத்துக்கிற ஐடியால சுத்தமா கிடையாது. ஃபியூச்சர்லயே அத பத்தி நான் யோசிச்சு பார்க்கலான்னு" சொல்ல, "என்ன இப்படி பேசுற? உன் அப்பா கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்ளோ தைரியம்னு" அவங்க அப்பா திட்டிட்டு இருக்க. ஹீரோ அவள காப்பாத்த பார்க்குறான். அத பார்த்தவொன்னே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "சும்மா அவள நீ காப்பாத்திட்டே இருக்காத" அப்படின்னு சொல்ல, "நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நான் கிளம்புறேன்னு" ஹீரோயின் எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு வந்துட, இந்த சைடு அவங்க அப்பா கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. அத பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவ சமாதானப்படுத்தாம ஹீரோயின பார்க்கறதுக்காக வந்துடுறான்.
இப்ப ஹீரோ வந்து கோவப்படாத செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, அவர் ஏன் தான் அப்படி என்கிட்ட நடந்துக்கிறாருன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காரு. என்ன பார்த்தா என்ன அவ்வளவு வெறுப்பாவா இருக்குன்னு சொல்ல, அவர பத்தி நீ கோவப்பட்டுட்டு இருக்காத. வயசாயிட்டா அப்படிதான். அவர் சொல்றதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நான் தான் உனக்கு எப்போதும் சப்போர்ட்டா இருப்பேன்லன்னு ஹீரோ அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த உலகத்திலே பெஸ்ட்டான பொண்டாட்டினா அது ஏன் பொண்டாட்டி தான். வா செல்லம் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போலான்னு சொல்ல, இவளும் சரின்னு ஹீரோ கூட கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு பிடிச்ச சாப்பாடு ஆர்டர் பண்ணி 2 பேரும் சாப்பிடலாமான்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோ ஹீரோயின புடிச்சு கிட்ட வந்துட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவளோட கண்ணு சிவந்து போயிருது. "இன்னும் உன் கண்ணு இப்படி சிவந்து போச்சுன்னு?" ஹீரோ கேட்டுட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்கு புடிச்ச சாப்பாட வாங்கிட்டு வர, 2 பேரும் ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு உண்மையாவே சூப்பரா இருக்குல்லன்னு ஹீரோயின் வெளுத்து கட்டிட்டு இருக்க. "இந்தா செல்லம் சாப்பிடுன்னு" ஹீரோவும் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி சாப்பிட்டு சாப்பிட்டு கண்ணு கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்ல, வெயிட் போட்டா என்ன? தூக்கிட்டு போறதுக்கு தான் நீ இருக்கல்லன்னு சாப்பிட்டு முடிச்ச கையோட இவ ஹீரோ மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க. "வா உன்னை கூட்டிட்டு போறேன்னு" ஹீரோ சொல்ல, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி இவ ஹீரோ கூட விளையாடிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டப்ப எதுக்கு உடனே ஓகே சொல்லிட்ட? அதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை என்ன சீக்ரெட்டா காதலிச்சுட்டு இருந்தியான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு காரணம் வேற. எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன்னு இவங்க 2 பேரும் ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் பீச் ஓரமா உட்கார்ந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வந்திருப்பான். இப்ப ஹீரோ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோவ கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பா. இவ இப்படி சொன்ன உடனே, என்னோட அம்மா, அப்பா பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் நாளைக்கே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லியிருப்பா. அப்படிதான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சரி, நீ எதுக்காக வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட? ஒருவேளை உன் மனசுல நான் இருக்கேனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அத பத்தி உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வா செல்லன்னு" 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட வீட்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "சமைச்சு முடிச்சுட்டேன். டைம் ஆயிடுச்சு. வாடி சாப்பிடலாம்ன்னு" சொல்ல, இவளும் சரின்னு ரெடி ஆயிட்டு ஹீரோ கூட சாப்பிடலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நம்மளோட ஒர்க்க முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். 2 பேரும் சூப்பர் மார்க்கெட் போலான்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் நம்மளோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இப்ப அவன் கால் பண்ணி, "நீ உன்னோட கார்ல போவேனா? என் கார்ல போலாம் வான்னு" சொல்ல, சரின்னு இவளும் ஹீரோ கூட கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ இப்படி கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சம்மர் தான் வருது. இப்ப இந்த சம்மர் பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசலான்னு வர, அவள பார்த்த உடனே ஹீரோ டக்குன்னு கார விட்டு இறங்கி வந்துடுறான். இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்ன கூட்டிட்டு போய் வீட்ல டிராப் பண்றீங்களா? ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னால டிராப் பண்ண முடியாதுன்னு" அவன் அந்த இடத்த விட்டு வந்துட, அத பார்த்த உடனே இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இவரோட கார்ல வேற ஏதாவது பொண்ணு இருக்கா? அத மறைக்கிறதுக்காக அவாய்ட் பண்ணிட்டு போறாரான்னு தெரியலையேன்னு இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அவள பார்த்தீங்கன்னா, அந்த சம்மர் பார்க்க அழகா தானே இருக்கா. ஏன் நீ அவள ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்ல, நான் என் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் உண்மையா இருப்பேன். வேற எந்த பொண்ணையும் தொட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு, அவள கூட்டிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்டாட்டி அந்த சம்மர பார்த்து பொறாமைப்பட்ட மாரி இருக்கு. உண்மையாவான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. யாருக்கு பொறாம? எனக்கு ஒண்ணும் பொறாம இல்ல அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஹீரோயின இடிக்கிற மாரி வர ஹீரோவ காப்பாத்திடுறான். யாருன்னு பார்த்தா ஹீரோவோட எக்ஸ் தான். அந்த பொண்ணு ஹீரோவ பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "உன்ன எங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, நானும் தான் எதிர்பார்க்கலன்னு ஹீரோ சொல்றான். இப்ப இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "யார் இந்த பொண்ணு? உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கேர்ள் ஃபிரெண்ட்லாம் கிடையாது. என்னோட பொண்டாட்டி. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னவுடனே அந்த பொண்ணோட முகமே மாறி போயிடுது. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "வா பொண்டாட்டி ஷாப்பிங் பண்ணலான்னு" அவள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவன் என்ன கேட்கிறான்னா, "நீ எதுக்காக பிரேக்கப் பண்ண? என்ன பொறுத்தவரைக்கும் நீ ரொம்ப நல்ல பையன். எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்ல விதமா நடந்துக்குவ. அப்படி இருக்கிறப்ப உங்க 2 பேருக்கும் எப்படி பிரேக்கப் ஆனுச்சுன்னு" இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்னை விட பெரிய பணக்காரன் கிடைச்சான். அதனால அந்த பையன கல்யாணம் பண்ணிக்க போயிட்டான்னு" சொல்லிட்டு இருக்க. "நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியலையேன்னு" இவ சொல்றா. "நான் உன்கிட்ட ஏன்டி பொய் சொல்லப் போறேன்? உண்மைய தான் சொல்றேன்னு" சொல்லிட்டு இருக்க. "அட போடா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜூஸா குடிச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த ஜூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், "இந்த ஜூஸ் முடிஞ்சிருச்சு இன்னொன்னு குடுங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு இன்னொன்னு எடுத்து குடுக்குறான். இப்ப அத குடுக்கும்போது, "உன்னோட பீரியட்ஸ் வர டைம் ஆயிடுச்சு. நீ பாட்டுக்கு நெறைய குடிச்சிட்டு இருக்காதன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குட்றான்னு" இவ அத வாங்கி குடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டி உன்கிட்ட ஒரு விஷயம் பத்தி கேட்கணும். நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி வெளிய தெரிய வந்தா என்ன பண்ணுவேன்னு" சொல்ல, "நான் என்ன பண்ண போறேன்? உன்ன தவிர வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா உன்ன கொன்னு போட்டுருவேன்டா. எனக்கு வேலை இருக்கு. நான் போய் என்னோட வேலைய பார்க்குறேன்னு" இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா.
இப்போ நைட் ஆகுது. நைட்டு 2 பேரும் பெட்ரூம்ல ஒண்ணா படுத்துட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, டக்குன்னு எந்திரிச்சு எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ சிரிச்சுட்டு, "என்னடி பண்ற பிசாசாட்டம்?" அப்படின்னு சொல்ல, "என்னன்னு தெரியலடா. லைட்டா எனக்கு வெயிட் போட்ட மாரி இருக்கு. அதனால தான் வெயிட்ட குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்ல, கண்ட நேரத்துல 2 ஜூஸ் 3 ஜூஸ்ன்னு குடிச்சா வெயிட் ஏறாம என்ன பண்ணும்? என் பேச்ச எங்கன்னா கேட்டா தானேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "சும்மா இரு. நானே வெயிட் குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்நேரத்துக்குலாம் பண்ணா வெயிட் குறையாது. அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணணும் செல்லம்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் பண்ணேன். இவ பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அங்க வேணா போய் ஸ்விம் பண்ணி பாரேன்னு சொல்ல, அந்த ஸ்விம்மிங் பூல்ல உனக்கு என்ன வேலைன்னு இவ கேட்கிறா. கொஞ்சம் ஜாலியா இருக்கிறதுக்காக அடிக்கடி போவேன்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, உன்ன அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ கோச்சுக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி படுக்க, அத பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் பிசினஸ் ட்ரிப்காக தான் வராங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளோட லக்கேஜ் தூக்கி வைக்க, பார்த்தா அவளோட லக்கேஜ் ரொம்ப வெயிட்டா இருக்கு. "என்னடி இவ்ளோ வெயிட்டா இருக்குன்னு" சொல்ல, "ஆமா, என்னோட ட்ரெஸ் இருக்கு, ஷாம்பு இருக்கு, ஹேண்ட் வாஷ், மேக்கப் ப்ராடக்ட், ஸ்கின் கேர்ன்னு நெறைய வச்சிருக்கேன். நீ அப்படியா? சட்டைய மட்டும் தூக்கிட்டு வந்துட்டா போதுமா? பொண்ணுங்க திங்ஸ தூக்குறதுக்கு தனி பலம் வேணும்" பண்ணி இவ சொல்லிட்டு இருக்க. சரி நானே தூக்கிட்டு வரேன் வான்னு சொல்லிட்டு, ஹீரோ தூக்கிட்டு வர பாக்க, யாராவது பார்த்தா டவுட் வந்துரும். "விடு நான் பாத்துக்கிறேன்னு" இவ சொல்ல, "அதெல்லாம் ஒரு டவுட் வராது, வா போலான்னு" 2 பேரும் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்ட் வந்துடுறா. இப்போ வந்து, "ஏய் நீயும் வந்துட்டியா? நல்ல வேளை உன்ன பாத்துட்டேன். நான் மட்டும் எங்க தனியா வந்து மாட்டுவேன்னு நெனச்சேன்." 2 பேரும் ஒண்ணா பாத்தோனே நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, "நானும் இவள இங்க தான் பாத்தேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஏர்போர்ட்குள்ள வந்ததுக்கு அப்புறம், ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தானே எடுப்ப. அங்க போய் உட்காராம இங்க என்ன பண்றேன்னு" சொல்ல, "நான் காச சேவ் பண்றதுக்காக உன் பக்கத்து சீட்ட புக் பண்ணியிருக்கேன்னு" சொல்ல, "ஏன்டா லூசு மாரி பண்ணிட்டு இருக்க? யாராவது பாத்தா அவ்வளவுதான்" சொல்லி 2 பேரும் வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு தூங்கலான்னு உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சாவும் வரான். ஆக்சுவலா அவனும் இந்த பிசினஸ் ட்ரிப்ல தான் இருக்கான். இப்ப அவன் ஹீரோவ பாத்து, "நம்ம 2 பேரும் சீட்ட மாத்திக்கலாமான்னு" சொல்ல, "நீ சொல்றது காமெடியா இருக்கு. நான் எதுக்கு என் சீட்ட மாத்த போறேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட மாத்திக்கிறான். "என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ட நீங்க வச்சுக்கிறீங்களான்னு" சொல்ல, "சரி நான் வச்சுக்கிறேன்னு" அந்த பொண்ணு டிக்கெட்ட சேஞ்ச் பண்ணிட்டு, அவ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆளுங்க வெயிட் பண்ற இடத்துக்கு வந்துட, இந்த சைடு இவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுறான். இப்ப நீ என்ன சொல்றன்னா, என்ன நடந்தாலும் போனது போனது அது திரும்ப வராதுன்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கொஞ்சிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர காண்டாகுது. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா மொத்தம் 5 பேரும் வந்திருக்காங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, நம்மளோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு ஜாலியா பீச்ல என்ஜாய் பண்ண போறோம். ஓகேவா? அப்படின்னு சொல்லி இவனோட பாஸ் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணுங்களும் ஓகேன்னு பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் அவங்க தங்கி இருக்க ஹோட்டல் ரூம்க்கு வந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "உன்னோட ரூம் இங்க தான் இருக்கு. நீ உள்ள போ நான் அங்க போறேன்னு" சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. பார்த்தா அவளோட ரூமுக்குள்ள ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து கையில என்ன ட்ரெஸ்ன்னு கேட்க, "அது ஸ்விம்மிங் ட்ரெஸ். அது எனக்கானது" அப்படின்னு சொல்ல, "சரி போய் போட்டு வா. எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸ போட்டு வரா. இப்ப இந்த ட்ரெஸ்ஸ போட்டு வந்து, "என்ன இந்த ட்ரெஸ்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கேனான்னு" சொல்ல, "ஆமா ரொம்ப அழகா இருக்க. ஆனா இந்த அழகெல்லாம் எனக்கு தானே சொந்தம்ன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நம்ம போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த 1/2 மணி நேரம் வேணுனா நம்ம 2 பேரும் ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அவள புடிச்சு பெட்ல தள்ளி அவ கூட ஒண்ணா இருந்துட்டு இருக்க. இந்த சைடு இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பீச்ல தான் இருக்காளுங்க. அவளுங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்க அவ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. என்னடி அவள காணோம்னு சொல்ல, நைனாக்கு என்ன வேலையோ தெரியல. சரி விடு நம்ம என்ஜாய் பண்ணலான்னு இவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கழுத்துல ஒரே காயமா இருக்கு. ஹீரோவோட வேலை தான். அத பார்த்த உடனே இவ கோவப்பட்டுட்டு, "ஏன்டா கழுத்துல இப்படி பண்ணி வச்ச? யாராவது பார்த்தா என்ன ஆகுறதுன்னு" சொல்ல, "சாரி செல்லம். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். வேணா கடிச்சுக்கன்னு" ஹீரோ கைய நீட்ட, இவளும் ஹீரோவோட கைய புடிச்சு கடிச்சு விட்டுடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க என்ஜாய் பண்ற இடத்துக்கு வர, அவளோட ஃப்ரெண்ட் என்ன கேட்குறான்னா, "ஏன்டி பீச்சுக்கு வரேன்னு சொல்லி நீ வரவே இல்ல. என்ன இந்த ட்ரெஸ்ல வந்திருக்க? ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் எங்கன்னு?" கேட்க, "ஓ அதுவா? அந்த ட்ரெஸ் உள்ள தான் இருக்கு. நாளைக்கு போட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இவள பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிறா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு 2 பொண்ணுங்க வந்து, "சார் பக்கத்துல தான் எங்க கிளப் இருக்கு. நீங்க வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு" சொல்ல, "சாரிங்க. என்னோட பொண்டாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்னால இந்த மாரி இடத்துக்குலாம் வர முடியாதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "இது பொண்டாட்டியா? ஏன்டா நான் உன் பொண்டாட்டின்னு ஊருக்கே தெரியுமா? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்ல, வாய மூடிட்டு சாப்பிடு செல்லன்னு ஹீரோ இவளுக்காக பெரிய கறியா எடுத்து குடுக்க, இவளும் சரின்னு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, "என் வயித்த பாரேன் 3 மாசம் பிரெக்னன்ட் மாரி இருக்கு. இப்படியே விட்டா 5 மாசம் பிரெக்னன்ட் ஆயிருவேன் போல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா பார்த்தா அப்படிலாம் தெரியல செல்லம். வேணா இன்னைக்கு நைட்டு சொல்லு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் தெரியும் 3 மாசம் பிரெக்னன்ட்டா இல்ல 5 மாசம் பிரெக்னன்ட்டான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. வாய மூடு. வேலை பார்க்குற இடத்துல நீ பாட்டுக்கு கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிறாத. யாராவது பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. யாரு பார்த்தா எனக்கு என்ன?
எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் உன் ரூமுக்கு வருவேன்னு ஹீரோ சொல்ல, இவ ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்கத, அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்த உடனே, "ஏய் அங்க பாரேன், இவங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் அடிச்சிட்டு இருக்காங்க. வர வர 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க போல" அப்படின்னு இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்க, இத ஃபோட்டோ எடுத்து குரூப்ல போட்ற வேண்டியது தானே. அவளுங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டுறாளுங்க. இப்ப இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரூமுக்கு தான் வராங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பெட்ஷீட்ட கட்டி பிடிச்சிட்டு தனியா தூங்க போறேன். வா என் ரூமுக்கு போலான்னு ஹீரோ அவளை கூட்டிட்டு ரூமுக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த போட்டோ வந்து ஷாவ பாத்துறான். அத பார்த்த உடனே இவ ரொம்ப பொறாமப்பட்டுட்டு இப்ப அவனோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு என்ன சொல்றேன்னா, நடக்க போற ஆக்ஷன்ல சீட் நம்பரை நீ மாத்தி வைக்கணும். நைனா பக்கத்துல ஏன் சீட்டு வர்ற மாதிரி பண்ணுன்னு சொல்ல, அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களுக்கு கால் பண்ணி சீட் நம்பரை சேஞ்ச் பண்ணி சொல்லிடுறான். இப்ப அவன் இப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா நான் உன்னை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு இவன் ஹீரோயினை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, என்னோட பாடி லோஷன் என்னோட பேக்ல இருக்கு, அந்த பேக் எடுத்துட்டு வரியான்னு சொல்ல, சரி இங்கே வெயிட் பண்ணு நான் போய் என்னோட சூட்கேஸ் எடுத்துட்டு வரேன்னு ஹீரோ அவர் ரூம்ல இருந்து சூட்கேஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கிம்ம தான் வரான். இப்ப அவன் என்ன பார்த்தவன, டேய் சூட்கேஸ வச்சுட்டு வெளியே என்னடா பண்ணிட்டு இருக்க, இது ஓ ரூம் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் சூட்கேஸ் எடுத்துட்டு இப்பதான் உள்ளே வரேன், அது இதுக்கு முன்னாடி வெளியே தான் வச்சிருந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னமோ சரி விடு, இன்னைக்கு நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிக்க போறேன், அதுக்காக தான் ஸ்பெஷல் ரிங் வாங்கிட்டு வந்தேன், இவன் ரூமுக்குள்ள போகலான்னு பார்க்க ஹீரோவில உள்ள விட மாட்டேங்கிறான். அத பார்த்தவனே என்ன பாத்தீங்கன்னா, ஏன்டா உள்ள விட மாட்டேங்கிற, நீ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, டேய் உள்ள ஏதாவது பொண்ண மறைச்சு வச்சிருக்கியா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஹீரோ சொல்ல, இவன் டக்குன்னு உள்ள வந்து பாக்குறான். அத பார்த்தவன ஹீரோ பயந்து போய் முழிச்சிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா வாடா ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிக்கலான்னு இவன் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் டேபிளுக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துட்டு பிசினஸ் பத்தியே பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் டேபிளுக்கு கீழே உட்கார்ந்து ஹீரோவோட காலை பிடிச்சு நோண்டிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்றதை பார்த்தவன சும்மா இருடின்னு ஹீரோ இவளுக்கு ஒரு உதய போட, என்னையே அடிக்கிறியாடான்னு இவ்ளு பாத்தீங்கன்னா விடாம ஹீரோவை நோண்டிட்டு இருக்க. ஹீரோயினோட போனுக்கு நோட்டிபிகேஷன் வருது. அத பார்த்தோம்னா அவன் ஷாக் ஆயிட்டு, என்ன நோட்டிபிகேஷன் கீழ இருந்து வருதுன்னு அவன் அந்த துணியை விளக்கலான்னு வர, டேய் நோட்டிபிகேஷன் ஏன் போன்ல இருந்து தான் வந்திருக்குன்னு ஹீரோ அவனோட போன் எடுக்கிறான். என்ன உன் நோட்டிபிகேஷன் ரிங்டோன் மாறி போச்சுன்னு சொல்ல, அந்த ரிங்டோன் பழசு, இதுதான் புதுசு, அதனாலதான் நான் இதை மாத்திட்டேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. சரி சரி, நாளைக்கு பிசினஸ் மீட்டிங்ல பாக்கலாம், நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக, அப்பாடா ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ பெருமூச்சு விட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ இவ்வளவு புடிச்சு வெளியே இழுக்க, இவ்வளவு பாத்தீங்கன்னா நல்ல வேலை தப்பிச்சோம், அவன் பாத்திருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட போனை வாங்கி பாக்குறான். பார்த்தா அவளோட போனுக்கு வந்த நோட்டிபிகேஷன் இவளோட எக்ஸ் லவர் தான். இப்ப அவன் இப்படி மெசேஜ் அனுப்புறத பார்த்தவன, அவன் எதுக்காகடி இந்த நைட் நேரத்துல உனக்கு மெசேஜ் அனுப்புறான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. வேற எதுக்கு என்ன கரெக்ட் பண்றதுக்காக தான். அந்த கிறுக்கு பையன் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல பேசவே மாட்டேங்கிறான், நைட்டு நைட்டு தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அவன் எதுக்காக இப்படிலாம் பண்றான்னு எனக்கு தெரியுது, இனிமே அவன் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போடணும்னு இவ சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கண்ணத்தை புடிச்சிட்டு, என் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட வேலை, நீ எதுக்கு கவலைப்படாத செல்லன்னு அவள அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் டெண்டருக்காக கிளம்பிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா கருப்பு கலர் ட்ரெஸ் போடுறதுக்காக போறா. அத பார்த்தவொடனே ஹீரோவும் அவனோட கருப்பு கலர் சூட்ட போட்டு வந்து நிக்க. இவள பாத்தீங்கன்னா, என்ன நீயும் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்க, யாராவது பார்த்து நம்மள கப்பல் நினைச்சிட்டா என்ன பண்றதுன்னு சொல்ல, நீயும் நானும் பிளாக் போறதுனால யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, வா போலான்னு 2 பேரும் டெண்டருக்கு வந்துட்டு இருக்க. இவளோட பாஸ பாத்தீங்கன்னா, இந்த டெண்டர்ல நம்ம தான் வின் பண்றோம், இந்த போராட்டத்துல நம்ம ஜெயிச்சே தீரணும்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஜெயிச்சே தீரணும்னு இவளுங்களும் கத்திட்டு இருக்காளுங்க. இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா, அந்த ஷாவ் பண்ண மாரி 2 பேரோட நேமும் மாறி இருக்கு. அத பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நேம் ஏன் மாத்தி வைக்கிற அப்படின்னு டக்குனு அவங்களோட நேம் பேட்ச் எடுத்து இவன் மாத்தி வச்சிடுறான். இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க. டெண்டரும் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா ஹீரோ, ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க ஷாவ்னு எல்லாரும் அவங்களோட டெண்டரோட டீட்டெயில சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் தனியா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஷாவ் தான் வரான். இவன் வந்து, நீ உன்னோட வேலையில ரொம்ப பிஸியா இருக்கன்னு தெரியும், என் கூட கொஞ்சம் பேச டைம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி இவனை பாத்தீங்கன்னா, நான் உன்னை 10 வருஷமா ரொம்ப மிஸ் பண்ணேன், உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. போது நிப்பாட்டு, நீ நானும் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ், மத்தபடி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என்கிட்ட வேலை விஷயமா பேசுறதா இருந்தா மட்டும் பேசுன்னு சொல்ல, நீயும் நானும் காலேஜ் மேட்ன்றத மறந்து போயிட்டேன்னு சொல்ல, காலேஜ் மேட்ன்றத மறந்து போகல, அதுக்காக ரொம்ப பர்சனலா பேசி இரிட்டேட் பண்ணாது, இதுக்காக சீட் எல்லாம் மாத்தி வச்சிட்டு இருக்க, இதெல்லாம் உன்னோட வேலைதான்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னை விட்டு டிஸ்டன்ஸ்ல இருன்னு ஹீரோயின் போக பார்க்க, இவனை பாத்தீங்கன்னா, நான் உன்கிட்ட பர்சனலா பேசணும்னு ஆசைப்படுறேன், அந்த விஷயத்த உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுறதுன்னு சொல்ல, இவன் என்ன சொல்றானா, பர்சனல்னு சொல்ல உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிறது ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான், மத்தபடி பர்சனலை பத்தி பேசணும்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க.
இவளோட பாஸ் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவங்க எல்லாம் வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவன பாத்தீங்கன்னா, "ஏய் அந்த ஷா கூட என்ன பேசிட்டு இருந்த? அந்த ஆளு நம்ம கிளையண்ட்ன்றத மறந்து போயிறாத. நீ பாட்டுக்கு அவன திட்டி விட்டேன்னா அவ்வளவுதான்னு சொல்ல." "நான் ஒண்ணும் திட்டலடா. சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். ப்ராஜெக்ட்ட பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீ எதுக்கு கவலைப்படாதன்னு இவ சொல்லிட்டு இருக்க?" "சரி, எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க. உங்களலாம் நம்ம வேலைக்கு ஆப்பு வரக்கூடாதுன்னு நம்மளோட பாஸ் சொல்ல." இவ்ளோ சரின்னு சொல்லிடுறான். இப்ப அவனுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்தவுடனே, அவன் ஃபோன் பேசுறதுக்காக போக, ஹீரோ என்ன கேட்கிறான்னா, அவன் உன்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் என்னத்த பேசப் போறான்? என்ன லவ் பண்றானா? மறுபடியும் என் கூட ஒண்ணு சேரணுமா? அதான் நான் இனிமே என்கிட்ட அப்படிலாம் பேசாதன்னு சொன்னேன். அவன நினைச்சு நீ கவலைப்படாத. அவன நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை உன்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னா, என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்றா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அந்த இதுக்கு கிம் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்களாம். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரின்னு எல்லாரும் இந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா ஹீரோயினோட கம்பெனி தான் வின் பண்ணுது. அத அந்த ஷாவ் தான் அனௌன்ஸ் பண்றான். அத பார்த்த உடனே இவங்க எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிட்டு, இன்னைக்கு நைட்டு டின்னர் பார்ட்டி என்னோடது வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க அதுக்கு மேல ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "நான் மெசேஜ் பண்ணேன் நீ எடுக்கவே இல்லன்னு சொல்ல, எனக்கு மெசேஜ் பண்ணியா? நான் பார்க்கவே இல்லன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. சரி, நைட்டு ஏதாவது ஸ்பைசியா சாப்பிடுறதுக்காக வெளிய போலாமா? ஜாலியா இருக்குன்னு சொல்ல, இவளு சரின்னு ஹீரோ கூட வெளிய வந்துடுறா. இப்ப இவங்க 2 பேரும் வெளிய வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவங்க 3 பேரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க 3 பேரும் இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே, "இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்களே எதிர்ச்சியா பார்த்த உடனே இவங்க ஏதோ சமாளிச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு தனியா வந்துடுறான். இப்ப ஹீரோயின் தனியா டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவளுக்கு அவ படிச்ச காலேஜ்ல இருந்து தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "நம்ம கிளாஸ்ல சக்சஸ் ஆனவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன பார்ட்டி. இங்க எல்லாரும் வந்தாங்கன்னு" சொல்ல, இவளு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இதுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவளுக்காக பலூன்லாம் எடுத்துட்டு வந்து அவ கையில கட்டி விட்டுட்டு இருக்க. இவ ஜூஸ் குடிக்கலான்னு பார்க்குறா. இப்ப அந்த ஜூஸ குடிக்கும்போது தான் இவளுக்கு ஒரு விஷயம் தோணுது. நான் இன்னும் பீரியட்ஸ் ஆகல. 5 நாள் தள்ளி போயிருக்கு. ஒருவேளை நான் பிரெக்னன்ட்டா இருக்கேனான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடி சொல்றேன்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. ஆமாண்டா என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படாத. நான் போய் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற கிட் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, சரி சீக்கிரம் வாங்கிட்டு வா வீட்டுக்கு போலான்னு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க. ஹீரோ இவளுக்காக டெஸ்ட் பண்ற கிட் வாங்கிட்டு வரான். இவ்ள பாத்தீங்கன்னா, ஒருவேளை நான் பிரெக்னன்ட்டா இருந்தா என்ன பண்றது? இந்த ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா நான் இன்வால்வ் ஆகியே ஆகணும்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வான்னு ஹீரோ சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு கேட்க, அபார்ஷன் பண்றது உன் உடம்புக்கு நல்லதில்ல. நான் என்னோட வேலைய விட்டுர்றேன். நீ மட்டும் உன்னோட வேலைய பாரு. உன்னையும் குழந்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, உண்மையாவா சொல்றேன்னு இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் போய் நீ டெஸ்ட் பண்ணிட்டு வாடி அப்படின்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு டெஸ்ட் பண்றதுக்காக உள்ள போக, ஹீரோ உள்ள வந்துடுறான். உள்ள வந்து பார்த்தா இவ பிரெக்னன்ட்டா இல்லன்னு வருது. அத பார்த்த உடனே தான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை நான் பிரெக்னன்ட் ஆகல. பிரெக்னன்ட் ஆகியிருந்தா எனக்கு பைத்தியமே புடிச்சிருக்குன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவோட முகம் கொஞ்சம் வாடி போயிருது. ஏன்னா அவன் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா இவ பிரெக்னன்ட்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவளுக்கு அவளோட பீரியட்ஸ் வந்துடுது. அத பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன். ஆனா வீட்ல பேட் இல்லன்னு சொல்ல, சரி வெயிட் பண்ணு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு, ஹீரோ போய் இவளுக்காக வாங்கிட்டு வந்து குடுக்க, இவளும் அத வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோயின் நைட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ மேல படுத்து தூங்கிட, ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் வாழ்க்கையில அதிகமா நேசிக்கிறது ஒண்ணு மட்டும் தான். வேற எந்த பொண்ணுக்கும் என் வாழ்க்கையில இடம் இல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோ இவளுக்காக வழக்கம் போல சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து குடுக்குறான். அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட நடந்து வந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, "அடியே வா ஒளிஞ்சுக்கலான்னு" ஹீரோயின கூட்டிட்டு வந்து ஒளிய வச்சுட்டு இருக்க. "ஏன்டி இப்படி பண்றேன்னு?" அவ கேக்குறா. "அங்க பாரேன் நம்ம சாமி ஏதோ பொண்ணு கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். அவனுக்கு பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொன்னாங்க. ஆனா அவன் முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கான். கண்டிப்பா அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கணும்னு சொல்ல, அது ஒண்ணும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. அது அவனோட ஃப்ரெண்டு தானே" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "இது எப்படி உனக்கு தெரியும்னு?" அவ கேக்குறா. அவங்க இதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்க. "ஏய் அவர் உன்னை ஏமாத்தி இருப்பாரு. கண்டிப்பா அது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கணும்னு சொல்ல, பார்த்தா அவன் எக்ஸ் கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, நான் உன்கிட்ட உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன்னு சொல்ல, எந்த உதவியும் என்கிட்ட கேட்காத. ஏன்னா நான் உதவி பண்ற மனநிலைமையில இல்லன்னு சொல்லிட்டு இறந்த இடத்த விட்டு வந்துட. இந்த செடி ஹீரோயினுக்கு பயங்கர கோவமா இருக்கு. இவ ஹீரோயின் அவளோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரா. இவ ஹீரோ வந்து என் செல்ல என் மேல ரொம்ப கோவமா இருக்க போல. அவளுக்கு கல்யாணம் ஆகி அவ விதவையா இருக்கான்னு சொல்ல, என்னது கல்யாணம் ஆயிடுச்சான்னு இவ கேட்கிறா. ஆமா. அவ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளோட ஹஸ்பண்ட் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாராம். வேலை வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. அத கூட நான் பண்ண முடியாதுன்னு சொல்ட்டேன். என் பொண்டாட்டி ஓகே சொன்னா தான் அவளுக்கு வேலை வாங்கி குடுப்பேன். அவளால நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் நான் சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு குழந்தைங்க ஏதாவது இருக்கான்னு இவ கேட்கிறா. அத பத்தின டீட்டெயில் எனக்கு தெரியல. இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு சொல்ல, பாவம் அவளுக்குள்ள இப்படி ஒரு சேடான வாழ்க்கை இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
நீ ஹெல்ப் பண்றதுன்னா தாராளமா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நம்ம கம்பெனில எந்த வேலையும் வேணாம். வேணா பக்கத்து கம்பெனில ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பொண்ண பத்தி விட்டு தள்ளு. அவளோட வாழ்க்கை நல்லதா போயிட்டு இருக்கு. நீ நம்மளோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி, ஹீரோவ புடிச்சு டேபிள்ல உட்கார வச்சுட்டு, டக்குன்னு அவளோட ட்ரெஸ்ஸ கிழிச்சிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்க. ஏன்டா அப்படி பண்ற? யாராவது பார்த்தா என்ன பண்றதுன்னு சொல்ல, யாரு பார்த்தா எனக்கு என்னடி கவல? ஏன் பொண்டாட்டிய நான் கிஸ் பண்றேன்னு சொல்லி, என்ன பாத்தீங்கன்னா ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இவ்ள பாத்தீங்கன்னா, உன்னோட எக்ஸுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் பண்ணு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாவம் அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அவள பத்தி நீ கவலைப்படாத. இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் உன்ன முன்னாடியே டேட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். என்ன பண்றது நம்ம 2 பேருக்கு டைரக்ட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, டேட் பண்ணியிருந்தா மட்டும் என்ன பண்ணியிருக்க போறோம்? அதுதானே கல்யாணத்துக்கு அப்புறமும் பண்ணிட்டு இருக்கோம்ன்னு ஹீரோ சொல்லிட்டு, ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவ ரூமுக்கு வெளியே இவங்க 3 பேரும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உள்ள போய் 1 மணி நேரம் ஆகுது. 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே! ஒருவேளை 2 பேருக்கு நடுவுல ஏதாவது சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவ ஹீரோவ பார்த்தோன்னா ஆளாளுக்கு வேலை பார்க்குற மாரி நடிச்சிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு உள்ள வரா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு உள்ள வந்து, "ஏய் என்னடி ஆச்சு? ஃபைல் எல்லாம் இப்படி கலைஞ்சு போயிருக்கு. அந்த ஆளு வந்து மறுபடியும் உன்கிட்ட சண்டை போட்டானான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேன்னு இவ சொல்றா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, என்ன இந்த இடத்துல நெறைய டிஷ்யூ இருக்கு. உனக்கு சளி ஏதோ பிடிச்சிருக்கான்னு கேட்க, ஆமா லைட்டா சளி பிடிச்சிருக்குன்னு இவ ஏதோ நடிச்சிட்டு இருக்க. அவள பார்த்தீங்கன்னா, ஏய் உனக்கும் சாம்க்கு நடுவுல ஏதாவது இருக்கா? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு இவ சொல்றா. இப்ப இவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, உண்மையதான் சொல்றியான்னு கேட்க, அட உண்மைய தாண்டி சொல்றேன். உன்கிட்ட போய் சொல்லி என்ன சொல்லப் போறேன்னு இவ ஏதேதோ சொல்லி சமாளிக்க, அவளும் நம்ப ஆரம்பிச்சிடறா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவகிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வெளிய வர, அந்த இடத்துல கிம்ம தான் நிக்கிறான். இப்ப கிம்ம பார்த்தீங்கன்னா, காலேஜ் ரீயூனியனுக்கு நம்ம சாம கூப்பிட்டுருக்காங்க. அதுவும் சாம் ஏதோ முக்கியமான ஸ்பீச் குடுக்க போறானாம். எல்லாரும் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? நம்ம சாம் ரொம்ப வருஷமா ஒரு பொண்ண காதலிச்சுட்டு இருக்கானாம். அந்த பொண்ண பத்தி இவன் மேடையில பேசுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இவளோட முகமே மாறி போயிருது. சும்மா அவன பத்தி ஏதாவது ரூமர் கிளப்பிட்டு இருக்காதுன்னு சொல்ல, அட நான் உண்மையதான்ப்பா சொல்றேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கோவத்தோடவே வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் இப்படி கோவமா இருந்துட்டு இருக்க, அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கால் பண்ணாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, ஏய் சாம் ஸ்பீச்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி பேச போறதா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதெல்லாம் உண்மையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா அவளோட முகமே மாறி போயிருது. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, இவ்ள பாத்தீங்கன்னா, என் புருஷன் இருக்கிறதுலயே ரொம்ப பெஸ்ட்டான புருஷன். நான் என்ன கேட்டாலும் ஆசைப்பட்டு குடுப்பான். அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி இவன விட்டு குடுக்க முடியும்னு, இவன் முழிச்சுட்டு இருக்க, ஹீரோ இவளுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்குறான். அந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு, இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தான் இருக்குன்னு சொல்ல, அப்படின்னா வெயிட் பண்ணு. உனக்காக என்ன கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணிட்டு வரேன்னு ஹீரோ எடுத்துட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா, ஹீரோவ கோவத்தோட பாக்குறான். என்னோட புருஷனோட மனசுல ஒருவேளை வேற ஏதாவது பொண்ணு இருக்குமோ? அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னால அத தாங்க முடியாதுன்னு, இவ கோவப்பட்டுட்டு சாப்பிடாம எந்திரிச்சு வர, "என்ன சாப்பிடாம போறேன்னு?" ஹீரோ கேட்க, போதும் எனக்கு பசி எடுக்கலன்னு சொல்லிட்டு, இவ அவளோட ரூமுக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சோஃபால உட்கார்ந்து அவனோட வேலைய பாத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என் புருஷன் எனக்கு மட்டும் தான் சொந்தம். வேற யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன்னு, இவ பூனைக்குட்டி மாரி ட்ரெஸ் போட்டு வந்து ஹீரோ முன்னாடி காமெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்க? உனக்காக தான் ஸ்பெஷலா போட்டு வந்தேன். என் புருஷன செடியூஸ் பண்றதுக்காகன்னு" சொல்லி இவ ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. இருந்தாலும் நீ படத்த பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்ட பொண்டாட்டி. இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட காலேஜுக்கு வந்துட்டு இருக்கா. அவளோட சீனியர் எல்லாம் உன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "நைனா உன்ன இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் வான்னு" சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு போய் பார்த்தா, இந்த ஷாவு தான் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான். "என்ன மன்னிச்சு ஏத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி ப்ரொபோஸ் பண்றத பார்த்தோம்னா, அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணு சேர போறாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. சாரி என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. அத பார்த்தோம்னா அவனோட முகமே மாறி போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க காலேஜோட ரீயூனியன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்க சீனியர் என்ன சொல்றான்னா, "என்ன மன்னிச்சிரு. நீயும் அவனும் காதலிக்கிறீங்கன்னு நெனச்சுட்டு இருக்கேன். அதனால தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம். உன் மனசு கஷ்டப்படுற மாரி பண்ணியிருந்தா மன்னிச்சிடுன்னு" சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல இருக்கட்டும் விடுங்க சீனியர்ன்னு" இவளும் சொல்றா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோவ பார்த்த உடனே, "ஏய் அது நம்ம சாம் தானே? நம்ம சாமும் இதே காலேஜ்ல தான் படிச்சான்னு" சொல்ல, "சாம் என்னோட கம்பெனில இன்வெஸ்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "ஓ! அப்படியா? எல்லாரும் ஒண்ணா தான் வேலை பார்க்குறீங்களான்னு" இவன் பேசிட்டு இருக்க. பார்த்தா அந்த ஷாவ் ஹீரோயின் பக்கத்துல உட்காராம தள்ளி போய் உட்கார்ந்துடுறான். இவன் ரிஜெக்ட் பண்ணதுனால. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட எக்ஸுமே வரா. இப்ப அவ வந்து ஹீரோயின பார்த்து என்ன சொல்றன்னா, "சாம் உன்ன ரொம்ப காதலிக்கிறான்.
அது அவன் பேசுறதுல இருந்தே தெரியுது. அவனோட காதல நீ அலட்சியப்படுத்தாதன்னு சொல்ல, அவன என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் வேலைய பாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, "நீ அவன மனுஷனாவே மதிக்க மாட்டேன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ சரியான கல்லெஞ்சு புடிச்சவன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க பர்சனல் விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த சைடு ஹீரோவ ஸ்பீச்சுக்காக மேடைக்கு கூப்பிடுறாங்க. இப்ப அவங்க இப்படி கூப்பிட்டவுடனே ஹீரோ வந்து என்ன சொல்றேன்னா, "நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும். நான் இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு என் டீச்சர்ஸ் தான் காரணம்னு" ஹீரோ எல்லார் முன்னாடியும் ஸ்பீச் குடுத்துட்டு இருக்க. அங்க உள்ள ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, "சார் உங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களோட பெர்சனல் லைஃப் பத்தி எங்க யாருக்குமே தெரியாது" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பெர்சனல் லைஃப் பத்தி பேச, "நான் ஒரு பொண்ண ரொம்ப காதலிச்சேன். அந்த பொண்ணு தான் என் மனசுல இருக்கா. இப்ப வரைக்கும் அந்த பொண்ண காதலிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் அவள 12 வருஷமா காதலிச்சுட்டு இருக்கேன்னு" சொல்ல, "இது 12 வருஷமாவா? அப்படின்னா அவன் அவனோட எக்ஸ தான் காதலிக்கிறானா?" அப்படின்னு ஹீரோயின் அவளே ஒரு மாரி சோகமா பாத்துட்டு அவளோட முகமே வாடி போயிருது. இப்ப ஹீரோ எப்படி சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா, "என் வாழ்க்கையில இருக்க ஒரே பொண்ணு அவ தான். வேற யாருக்கும் என் வாழ்க்கையில இடம் கிடையாது. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. என்னோட சொந்த பொண்டாட்டின்னு" சொல்ல, "என்னது பொண்டாட்டியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்க." "ஆமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு" ஹீரோவும் சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் பொண்டாட்டி வேற யாரும் கிடையாது. இதோ நிக்கிறாளே நைனா, அவ தான் என்னோட பொண்டாட்டி. அவள தான் நான் காதலிச்சேன்னு" ஹீரோ எல்லார் முன்னாடியும் ஹீரோயின் தன்னோட பொண்டாட்டின்னு சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. அதுக்கு மேல அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிர்றாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "அட பாவி! எல்லார் முன்னாடி என் மானத்த வாங்கிட்டியேடா" அப்படின்ற மாரி இவ வெட்கப்பட்டுட்டு இருக்க. என்னோட சக்சஸ்ஸுக்கு காரணமா என்னோட பொண்டாட்டி தான் சொல்லி ஹீரோ, ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "ஏன்டா அப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்ன ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்திருக்கேன் பொண்டாட்டின்னு" ஹீரோ அவளோட கைய புடிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த ரீயூனியன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்க கூட படிச்ச பசங்க கூட ஒண்ணா வந்து டின்னர் சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஏன்டா உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆன விஷயத்த எங்ககிட்ட சொல்லவே இல்லையே! எப்ப கல்யாணம் ஆனுச்சு? எங்க யாரையும் இன்வைட் பண்ணலன்னு" சொல்ல, "நாங்க 2 பேரும் சீக்ரெட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா. அதனால தான் சொல்லல. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுதுன்னு" இவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டி நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இறந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட எக்ஸ் தான் வருது. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஹீரோவோட எக்ஸே கிடையாது. இந்த பொண்ணு ஹீரோவ ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "ஒருவேளை நீ என்ன காதலிச்சிருந்தனா என் வாழ்க்கை இப்படி ஆகியிருக்காது. என் வாழ்க்கை இப்படி ஆகுறதுக்கு நீயும் ஒரு காரணம்னு சொல்ல, உன் வாழ்க்கை இப்படி ஆகுறதுக்கு நான் எப்படி காரணமாவேன்? நான் அப்பையிலேருந்தே நயனாவ தான் காதலிச்சுட்டு இருக்கேன். அந்த விஷயம் உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப தேவையில்லாம என் மேல ஃபீலிங்ஸ வளர்த்துக்காத. நாம 2 பேரும் தள்ளி தள்ளி இருக்கிறது தான் நல்லதுன்னு" சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஷா தான் வரான். இப்ப அவன் இந்த பொண்ண பார்த்த உடனே, "மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க போலன்னு" சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா எதுவும் பேசாம போகலான்னு பார்க்க, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "உனக்கு கல்யாணம் ஆகி உன் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னு தெரியும். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயம் உனக்கு எப்ப தெரியும்னு" இவன் கேட்டுட்டு இருக்க. "கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும்னு" இவ சொல்ல, அவன் சிரிக்க ஆரம்பிச்சதான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நீயும் நானும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். 2 பேருக்கும் அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பண்றது? எல்லாம் தலையெழுத்து" அப்படின்ற மாரி இவன் ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப கோவமா இருக்க. இவன பார்த்தீங்கன்னா, "என் பொண்டாட்டி என்ன தண்டனை குடுத்தாலும் கண்டிப்பா நான் ஏத்துக்குவேன். அடிச்சாலும், புடிச்சாலும் எனக்கு என் பொண்டாட்டி தான் பிடிக்கும்னு" ஹீரோ நின்னுட்டு இருக்க. இவ்ள பார்த்தீங்கன்னா, "நீ என்ன எப்பயிலேருந்து காதலிச்சுட்டு இருக்க? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லன்னு" சொல்ல, "அத எப்படி பொண்டாட்டி சொல்லுவேன்? என் பொண்டாட்டி மனசுக்கு புடிச்சா தானே சொல்லுவேன். என் பொண்டாட்டிய நான் சீக்ரெட்டா காதலிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் இவ்வளவு நாள் சீக்ரெட்டா வச்சிருந்தேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொன்னத கேட்டவுடனே இவளுக்கு ஒரே வெட்கமா வந்துட்டு இருக்கு. என்ன காதலிக்கிறேன்ற விஷயத்த ஏன் நீ சொல்லலன்னு இவ கேட்டுட்டு இருக்க. "அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. எல்லார் முன்னாடியும் என் மனசுல இருக்க காதல சொல்லலன்னு நெனச்சேன். ஒரு வழியா சொல்லிட்டேன்னு" சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "எப்ப உனக்கு என் மேல காதல் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உன்ன எப்ப முதல் தடவையா பார்த்தேனோ, அப்ப காதலிக்க ஆரம்பிச்சேன்னு" ஹீரோ சொல்ல, "அது எப்புட்றா? பார்த்தவன காதல் வந்திருக்கும். உன் காதல் மட்டும் வித்தியாசமா இருக்குன்னு" சொல்ல, "நான் சாதாரண மனுஷன் தான். எப்பவும் உன்ன மட்டும் தான் காதலிக்கிறேன். இப்பவும் உன்ன மட்டும் தான் காதலிக்கிறேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப இவள பாத்தீங்கன்னா, வெட்கப்பட்டுட்டே அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோ இவள புடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிறான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "என் மனசுல இருக்கறத சொல்ட்டேன். அதுக்கான ஆன்ஸர் இன்னும் வரலையேன்னு" சொல்ல, "அதுக்கான ஆன்ஸர்லாம் சொல்ல முடியாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "நீ கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும் பொண்டாட்டின்னு" ஹீரோ சொல்றான். இப்ப அவன் இப்படி சொன்ன உடனே இவள பாத்தீங்கன்னா, "இப்பயிலேருந்து நீ என்ன காதலிக்கிற. சோ நம்ம 2 பேருக்கு நடுவுல பெட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. நீ இனிமே கெஸ்ட் ரூம்ல தான் தூங்கணும். உன்னோட ப்ரொபோசல நான் அக்செப்ட் பண்ற வரைக்கும் நீயும் நானும் லவ்வர்ஸ் மட்டும் தான்னு" சொல்ல, "என்னது கெஸ்ட் ரூமா? இன்னைக்கு நைட்டு நிலா வேற ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னைக்கு ராத்திரியும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப என்ன கெஸ்ட் ரூம்ல தூங்க சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது தம்பி. ஒழுங்கா தள்ளி போன்னு" இவ சொல்லிட்டு இருக்க.
என்ன பொண்டாட்டி இப்படி சொல்றேன்னு ஹீரோ ரொம்ப சோகமாயிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நானும் லவ் பண்ணதில்ல, டேட் பண்ணதில்ல. இனிமே லவ் பண்ணி டேட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்க. உன்னை எப்படி என் வழிக்கு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ளு சரின்னு சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் தூங்க போகலான்னு பாக்க, இவ்ளு பாத்தீங்கன்னா ஹீரோவ ரூமுக்குள்ளே விட மாட்டேங்கிறா. நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது. அந்த ரூம்ல போய் படுன்னு சொல்ல, பாடி லோஷன் அப்ளை பண்ண நான் தானே வரணும். நானே உள்ள வந்து அப்ளை பண்ணி விடுறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போடான்னு சொல்லிட்டு இவங்களோட ரூமுக்கு வந்து ஹீரோவை நினைச்சு வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இப்படி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க. பார்த்தா கிச்சன்ல இருந்து சூப்பரான வாசனை வருது. அதை பார்த்த உடனே வாசனை சூப்பரா இருக்கேன்னு இவ கிச்சன்ல வர. ஆமா, உனக்கு பிடிச்ச பாஸ்தா செஞ்சுட்டு இருக்கேன்னு இவன் செஞ்சு முடிச்சுட்டு தனியா உட்கார்ந்து தின்னுட்டு இருக்க. எனக்கு எங்க பாஸ்தானே இவ கப்ப வச்சிட்டு இருக்க. உனக்கா? இப்பையில இருந்து நான் சிங்கிளா இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப உனக்கு எப்படி சேர்த்து செய்யறது? மறந்து போயிட்டியா? நீ தான் என்ன ரூமுக்குள்ளே விட மாட்டேங்கிறேன்னு சொல்ல, அதுக்காக சாப்பாடு கூடவா போட மாட்டேன்? கொஞ்சமா சாப்பாடு போடுப்பான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுப்பா. பொண்ணுங்களுக்காகலாம் நான் சமைக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. அத பார்த்தவன, சரி போனா போது சாப்பிடுன்னு சொல்லி குடுக்க, இவ்ளோ சரின்னு சந்தோஷமா ஹீரோ குடுத்த சாப்பாட சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஆபீஸ்க்கு ரெடியாகி உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோயின் வந்து, "எதுக்காக என்ன எழுப்பாம விட்டேன்னு?" கேட்க, "நான் எதுக்காக உன்ன எழுப்பணும்? லவ்வுக்கு ஓகே சொன்னா தான் நீ என்னோட லவ்வர். இப்போதைக்கு நான் உனக்கு ப்ரொபோஸ் தான் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு சிங்கிள் மேன். நான் எதுக்கு ஒரு பொண்ணோட ரூம்குள்ள போகணும்னு சொல்லிட்டு இருக்க? ஓ! அப்படி வரியா? உன்ன அப்புறமா பாத்துக்கிறேன்னு" இவ கோவமா அந்த இடத்த விட்டு வரா. இப்ப ஹீரோயின் ஆபீஸ்க்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, "மேடம நானே கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன். உள்ள வாங்கன்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துக்கிறா. இந்த சாப்பாடு செய்ய ரொம்ப லேட் ஆகும். எப்படி இவ்ளோ சீக்கிரம் செஞ்சு முடிச்சேன்னு சொல்ல, என் பொண்டாட்டி இல்லாம எனக்கு தூக்கமே வரல. அதான் சீக்கிரமே எந்திரிச்சு சமைச்சுட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இனிமே நீ இப்படியே ஃபாலோ பண்ணிக்கன்னு இவ சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோனோட ஆபீஸ்ல இருக்கா. அந்த இடத்துக்கு ஷாவ் தான் வரான். இப்ப ஷாவ் வந்து நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசலாமேன்னு சொல்ல, சரி வா பேசலாம்னு 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு அவன் கேட்டுட்டு இருக்க. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுதுன்னே ஹீரோ சொல்ல, 3 வருஷம் ஆகுதா? ஆனா அவளோட கேரக்டருக்கும் உன்னோட கேரக்டருக்கும் சுத்தமா செட் ஆகுதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. செட் ஆகவும் ஆகாதோ. ஆனா என்ன பண்றது? அவள கல்யாணம் பண்ணணும்னு 16 வயசு இருக்கும்போது ஆசைப்பட்டேன். இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. அவ தான் என்னோட பொண்டாட்டின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் அவ கொஞ்சம் டேக் இட் ஈஸியான பொண்ணுன்னு சொல்ல, நீங்க 2 பேருக்கும் மேட்ச் ஆகுமா, மேட்ச் ஆகாதான்றத பத்தி பேசிட்டு இருக்க போல. அத பத்தி பேசி எந்த பலனும் இல்ல. ஏன்னா நைனா என்னோட பொண்டாட்டியா இருக்கான்னு இவன் அவனோட ரிங் எடுத்து காமிச்சிட்டு இருக்க. நீ சொல்றது சரிதான். இனிமே அத பத்தி பேசி எந்த யூஸும் இல்ல. சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்ன்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்ப ஹீரோயின பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின பாக்குறதுக்காக தான் வரான். இப்ப அவன்கிட்ட வந்து என்னோட அம்மா அப்பாவை மீட் பண்ண போலாமான்னு சொல்ல, தாராளமா மீட் பண்ண போலாம். எப்ப போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அது சர்ப்ரைஸ் பண்ணாட்டி வா 2 பேரும் வீட்டுக்கு ஒண்ணா போலான்னு ஹீரோவுல கார்ல உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட் போடலான்னு கிட்ட வந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க பாத்துடுறாளுங்க. ஏய் அவங்க 2 பேரையும் பாரு ரொம்ப க்ளோஸ் ஆகுற மாரி இல்ல. கிஸ் பண்ற மாரி தோணுச்சேன்னு சொல்ல, ஏண்டி ஒருவேளை 2 பேரும் சீக்ரெட்டா டேட் பண்ணிட்டு இருக்காங்களா? நமக்கு தான் தெரியலையான்னு இவங்க எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அவங்க அம்மா அப்பாவ பாக்க தான் வந்திருக்கான். இப்ப ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப புடிச்சு போயிருது. இப்ப இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்க. குழந்தை பெத்துக்கிறது பொறுமையா கூட பெத்துக்கங்கம்மா. இன்னும் கொஞ்சம் லைஃப என்ஜாய் பண்ணிட்டு பெத்துக்கங்கன்னு அவங்க ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாரி பேச, அத பார்த்தோம்னா அவங்க அப்பா சொன்னதுதான் யோசிச்சு பாக்குறா. என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிற மாரி மாமா அத்தை கிடைச்சிருக்காங்களே! அதுவரைக்கும் சந்தோஷம்னு இவ ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆன்டி பாத்தீங்கன்னா, என் குடும்பத்தோட மருமக போட வேண்டிய பிரேஸ்லெட் இது. உனக்காக தான் சொல்லி ஹீரோயின்ட்ட குடுக்க, இவ்ளோ அத வாங்கிக்கிறா. இப்ப அவங்க ஆன்டி கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு அவனோட ரூமுக்கு தான் வரான். இப்ப ரூமுக்கு வந்த உடனே இவன் டக்குன்னு கோட்ட கழட்டிட்டு இருக்க. எதுக்காகடா சட்டைய கழட்டுறன்னு இவ கேட்க, ஏன்னு உனக்கு தெரியாதா? எங்க அம்மா அப்பாவுக்கு சந்தேகம் எதுவும் வந்துடக்கூடாது. நம்மளோட டீல் அவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. எனக்கு தூக்கம் வருது செல்லன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளுடைய கைய எடுத்து நெஞ்சில வச்சுட்டு, என் பொண்டாட்டி எனக்காக இது கூட பண்ண மாட்டாளான்னு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது போடான்னு இவ தூங்க வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அமைதியா பெட்ல படுத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்க, மதியம் ஆயிருச்சா? இன்னும் எழுப்பாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீ ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்த. அதான் செல்லம் எழுப்பல. வா 2 பேரும் கம்பெனிக்கு போலாம். ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்றத மறந்து போயிட்டியான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் மறக்கலையேன்னு இரவுல கூட்டிட்டு வரான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் எப்ப நம்ம கொலீக்ஸ் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்ல, அத பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீ சொன்ன ப்ரொபோசலுக்கு நான் ஓகேவே பண்ணல. ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்த பத்தி யோசிக்கணும்னு
இவங்க எல்லாரும் அவங்க கம்பெனில வேலை பார்க்குறவங்க கூட ஒண்ணா டின்னர் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹிரேனோட டிசைனிங் ப்ராஜெக்ட் ஓகே ஆனதுக்காக. இப்ப அவனோட பாஸ் கிம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோல்டு ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதுக்கான செலிப்ரேஷன் தான் சொல்லி எல்லாரும் ஹேப்பியா சாப்பிட்டுட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் சூப்பர் குடிக்கலான்னு வரா. அத குடிக்க வரும்போது ஹீரோயினுக்கு வாமிட் வர்ற மாரி இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னன்னே தெரியல. இந்த ஸ்மெல் எனக்கு சுத்தமா ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. வாசனை நல்லா தானே இருக்கு. ஆனா உனக்கு ஒத்துக்கலையான்னு அவளோட ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருக்க. ஒண்ணும் இல்ல. நேத்து சாப்பிட்டது வயிறுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நான் கிளம்புறேன்னு ஹிரண் இந்த இடத்த விட்டு தனியா வர ஹிருதா கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி நான் பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்தேன். நீ வெயிட் பண்ணுன்னு சொல்ல இவ்ளோ சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிருதா வரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு உள்ள போகலான்னு பாக்க எது நினைச்சு கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு உள்ள பிரெக்னன்சி செக் பண்றதுக்காக போறா. இப்ப ஹீரோயின் போய் செக் பண்ணிட்டு வர பார்த்தா ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா உண்மையாவே நீ ரொம்ப பெரிய பணக்காரனா, உன்னால நம்ம குழந்தைங்கள பாத்துக்க முடியுமான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோ டக்குன்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீலிங் ஆகிறான். இப்ப அவன் இப்படி ஷாக் ஆயிட்டு சந்தோஷத்துல இருக்க. என்னடா எதுவும் பேசாம இருக்க, என்னடா ரொம்ப ஷாக் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் அமைதியா இருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீரோட இருக்கா. சரி இந்த குழந்தைய என்ன பண்ண போற, ஏன்னா அந்த குழந்தைய என்ன பண்ண போறேன்றது உன்னோட முடிவுன்னு சொல்ல கண்டிப்பா பெத்துக்க போறேன். ஏன்னா நம்ம காதலுக்கு கிடைச்ச அடையாளம். அப்படி இருக்கிறப்ப என் குழந்தைய பெத்துக்காம என்ன பண்ண போறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ சந்தோஷத்துல அவளை பிடிச்சி கிஸ் பண்றான். இவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துட்டு ஏண்டி இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டியான்னு அவங்க எல்லாம் கோவப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கே கிம்மு வயித்துல கைய வச்சுட்டு வரான். டேய் என்னடா இப்படி நின்னுட்டு இருக்கீங்க, எனக்கு வயிறு கலக்குது. 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் உள்ள போறீங்கன்னு கைய பிடிச்சு பாக்க பார்த்தா 2 பேரும் கைய பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அத பார்த்த உடனே 2 பேரும் ஒண்ணா போறீங்களா, தள்ளி போங்க ஃபர்ஸ்ட் நான் உள்ள போறேன்னு அவன் குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போக ஹிரேன் பாத்தீங்கன்னா அடியே இத பத்தி நான் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன்னு சொல்ல அவளுங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு போயிடுறாளுங்க. அவளுங்க போனதுக்கு அப்புறம் ஹிரேன் என்ன சொல்றனா, எனக்கு லைட்டா பசிக்குது, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாமான்னு சொல்ல கண்டிப்பா போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன தெரியுமா, பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாம் வான்னு சொல்லி ஹிரேன் அந்த டின்னர் பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்தனா. இப்ப அங்க கூட்டிட்டு வந்தோம்னா அங்க உள்ளவரை பாத்தீங்கன்னா இந்தாங்க ட்ரிங்க்ஸ் குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உட்காருங்க உட்காருங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா வேலை பார்த்துட்டு இருக்கோம். உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நான் அப்பா ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்க. என்னது அப்பா ஆக போறியா, டேய் எந்த பொண்ணை நீ டேட் பண்ணதில்ல, அப்புறம் எப்படி அப்பான்னு அவன் கேட்டுட்டு இருக்க. ஆமா ஆமா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடையாதுன்னு இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்க. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, பொண்டாட்டி இருக்கு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஹீரோ சொல்ல கல்யாணமான இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. என்னோட பொண்டாட்டி நைனா தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கைய பிடிச்சிட்டு இருக்க. அத பார்த்தவொடனே கிம்ம பாத்தீங்கன்னா சும்மா பிராங்க் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு ஏப்ரல் ஃபுல் கூட கிடையாது, அப்படி இருக்கிறப்ப என்ன ஏமாத்த பாக்குறியான்னு அவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா நாங்க 3 பேரும் நம்புறோம், ஏன்னா அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கத நாங்க பார்த்தோமா, அப்படின்னா இது உண்மையா தானே இருக்கணும்னு சொல்ல ஏண்டி அவன் கூட சேர்ந்து நீயும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியான்னு கிம்ம கேட்டுட்டு இருக்க. லூஸ் மாதிரி பண்ணாத பாஸ், நான் உண்மைதான் சொல்றேன், அவங்க 2 பேரும் ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே நின்னு கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அத நாங்க எங்க கண்ணால பார்த்தோம்னு சொல்ல. இப்ப ஹிரேனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா ஏண்டி நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கோம், அப்படி இருக்கிறப்ப இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டேன்னா அவ கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு கிம்மிக்கும் கோவம் வந்துருது. ஏண்டா நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட போய் இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சிட்ட, நீங்க 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, உங்க 2 பேரையும் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சதுக்கு இப்படியா போய் சொல்லுவீங்கன்னு சொல்ல, டேய் அமைதியா உட்கார்றா, என் குழந்தைய பயமுடுத்தாத, இப்படி நீ கத்துறத பார்த்தா என் குழந்தை பயந்து போயிருன்னு சொல்ல அவனும் அமைதியா உட்கார்ந்துடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஏண்டா நைனா இல்லாம இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ண போறோம், அவ தானே இந்த ப்ராஜெக்ட் ஹெட்ன்னு சொல்ல அத பத்தி நீ கவலைப்படாத, என் பொண்டாட்டி இங்கதான் வேலை பார்க்க போறா, அவளுக்கு பதிலா நான் தான் என்னோட வேலையை விட்டுறலான் இருக்கேன்னு சொல்ல. ஐயோ நீங்க 2 பேரும் இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருமே. சரி என்னமோ, நம்ம எல்லாருக்காகவும் சந்தோஷமான நியூஸ் சொல்லியிருக்காங்க. இத கண்டிப்பா நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு அவங்க கூட வேலை பார்க்குற எல்லார் கூடவும் இவங்க 2 பேரும் ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவல கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு மேக்கப்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா சரி எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், என் பொண்டாட்டிய டேட் சொன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல அப்பாவை நினைச்சதா கொஞ்சம் பயமா இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பாவை நினைச்சு நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் அவர் உன் முன்னாடி குரல வசதி கூட பேச மாட்டாரு, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளை தூக்கி நெஞ்சில சாய வச்சுட்டு 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக ஸ்பெஷலா சாப்பாடெல்லாம் செஞ்சு அவளுக்கு எடுத்துட்டு வந்து ஊட்டி விட இவ்வளவு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா.
இப்ப ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், "உன்னோட ஃபோன குட்றா" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஃபோன குடுக்குறான். பாஸ்வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, "பாஸ்வேர்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓப்பன் பண்ணி பாருன்னு" சொல்ல, "அந்த அளவுக்கு நல்ல பையனா நீனு?" இவ ஃபோன ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவனோட ஃபோன் ஃபுல்லாவே இவளோட ஃபோட்டோவா தான் இருக்கு. பார்த்தா காலேஜ்லேருந்து ஹீரோ இவ்ளோ சீக்ரெட்டா ஃபோட்டோ எடுத்திருக்கான். அவ்ளோ ஃபோட்டோ வச்சிருக்கான். "இவ்ளோ ஃபோட்டோஸ் எப்படி உன்கிட்ட? இதுல ஒரு செல்ஃபி கூட இல்ல. எல்லாமே நீ தான் எடுத்தியான்னு?" கேட்க, "ஆமா" அப்படின்னு ஹீரோ சொல்ல, பார்த்தா ஹீரோயின் அனுப்புன மெசேஜ் மொதற்கொண்டு இவன் டெலீட் பண்ணாம வச்சிருக்கான். இப்ப அது எல்லாத்தையும் பார்த்த உடனே, "நீ என் மேல வச்சிருக்க காதல் என்னைக்கும் குறைஞ்சிராது. அந்த காதலுக்கு ஏத்த பொண்ணா கண்டிப்பா நான் இருப்பேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க, "எனக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும் பொண்டாட்டின்னு" ஹீரோவ தோள்ல சாய வச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் தான் கூட்டிட்டு வரா. இப்ப அவ கூட்டிட்டு வந்து, "வெளிய ஒரே பனியா இருக்கு. வா உள்ள போலான்னு" சொல்ல, ஹீரோயினும் உள்ள வரா. உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "யாராவது இருக்கீங்களா? சாம் நீ உள்ள இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஹீரோ தான் வெளிய வரான். ஹீரோ இவளுக்காக ப்ரொபோஸ் பண்றதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ட பண்ணியிருக்கான். எப்பம்னா பார்த்தீங்கன்னா, "உன்ன என்னைக்கு காலேஜ்ல முதல் தடவ பார்த்தேனோ, அன்னைக்கு நீ என்னோட பொண்டாட்டியா வரணும்னு ஆசைப்பட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. இப்ப உன்ன பார்த்தீங்கன்னா, "நீ படிக்கும்போது உன்ன பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் கேண்டீன்ல கூட உன்ன தான் பார்த்துட்டு இருப்பேன். எப்ப பார்த்தாலும் என் மனசுல நீ தான் இருப்பேன்னு" அவன் மனசுல இருக்க காதல பத்தி ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்க, அது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஹீரோயினுக்கு கண்ணே கலங்குது. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, என்ன இந்த அளவுக்கு காதலிக்கிற பையன் புருஷனா கிடைச்சிருக்கானேன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உன் கூட சாகுற வரைக்கும் ஒண்ணா சேர்ந்து வாழணும். என் கூட சேர்ந்து வாழ சம்மதமான்னு" அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண, இவளும் அந்த ப்ரப்போசல சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப அவ இப்படி அக்செப்ட் பண்ண உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண 2 பேரும் ஹேப்பியா ஒண்ணு சேர்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 3 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயின் கையில குழந்தை இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க பார்ரி, அவன் ஸ்கூலுக்கு கண்டிப்பா போயே ஆகணும். அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதன்னு" சொல்ல, "என் குழந்தை என்கிட்டயே இருக்கணுமே, அவன ஸ்கூலுக்கு அனுப்ப எனக்கு விருப்பமே இல்ல. எப்பவும் என் கூடவே இருந்து பழகிருச்சு. திடீர்னு ஸ்கூலுக்கு போணும்னா எப்படி? என்னால முடியாது. நீயே அனுப்பி வைன்னு" சொல்ல, "சரி குடு நான் கூட்டு போறேன்னு" ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க பையன கூட்டிட்டு போயிட்டு இருக்க, "ஐயோ! அப்பா என்ன விடுங்க நான் போமாட்டேன்னு" இவன் கத்திட்டு இருக்கான். இப்போ ஈவ்னிங் ஆகுது. ஈவ்னிங் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பையன ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வர, பார்த்தா அவன் வாயில சாப்பாடு ஒட்டியிருக்கு. "ஏண்டி கடையில வாங்கி குடுத்தியா? அங்க பாரு உன்ன மாரியே பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன்னு" சொல்ல, "அட இதுல என்னங்க இருக்கு? புள்ள ஆசைப்பட்டான். அதனால தான் லைட்டா வாங்கி குடுத்தேன்னு" சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் இப்படி ஹீரோ கிட்ட முழிச்சுட்டு இருக்கத பார்த்த உடனே, குட்டி பையன் சிரிச்சுட்டு இருக்கான். அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு இருக்கு. இன்னைக்கு நைட்டு சாப்பாடுக்கு உனக்கு ஃபேவரைட் ஃபுட் கிடையாது. அதுக்கு பதிலா நான் செய்றது தான் சாப்பாடுன்னு" சொல்லிட்டு இருக்க, இவளோட முகமே வாடி போயிருது. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட பையனுக்கு கதையெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்க, இவனும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. அவள பார்த்த உடனே ஹீரோ அவள தூக்கி வச்சுட்டு இருக்க, "என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தை பாக்குது இறக்கி விடுறான்னு" சொல்ல, இப்ப குழந்தைய பார்த்தீங்கன்னா, "என் முன்னாடி ரொமான்ஸ் பண்றதே இவங்க 2 பேருக்கு வேலையாயிருச்சு. பேசாட்டுக்கு அந்த ரூமுக்கு போங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. காலையில நான் ஸ்கூலுக்கு போணும்னு" குட்டி பையன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் ஓகேன்னு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துட்டு வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.